லாவண்யா லாவண்யா ஒரு பூக்கூடையுடன் கோயிலுக்கு சென்றாள். இதுதான கேள்வி. லாவண்யா ஒரு பூக்கூடையுடன் கோவிலுக்கு சென்றாள். ஒவ்வொரு சிலையிடமும் right? ஒவ்வொரு சிலையிடமும் பூ மலர்களை சிலையிடமும் பாதி மலர்களை சமர்ப்பித்து விட்டு தன்னிடம் இருக்கிற பூவுல பாதி பங்க சமர்ப்பித்து விட்டு மீதமுள்ள மலர்களில் இருந்து ஒரு மலரை தன் கூடைக்கு போட்டுக் கொண்டார். சரி, பாதிய சமர்ப்பிப்பு சாமிக்கு வச்சிட்டு என்ன அதாவது சமர்ப்பித்து விட்டு மீதமுள்ள மலர்களில் இருந்து ஒரு மலரை தன் கூடைக்குள் போட்டுக் கொண்டார். 4 சிலைகளுக்கு பிறகு அவரிடம் மலர்கள் எதுவும் இல்லை. ஆரம்பத்தில் அவரிடம் இருந்த மலர்களின் எண்ணிக்கை எத்தனை? அப்படியா இருந்தா இப்ப படிவம் எழுதணும். 4வது சிலைக்கு பிறகு அவர்கிட்ட எந்த பூக்களும் இல்லையா? ஆரம்பத்தில் அவரிடம் இருந்த மலர்களின் எண்ணிக்கை எத்தனை? ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். ஒரு 2 minutes ஆகும். அதுக்கு பிறகு நான் செய்து காட்டுறேன். சரியா? ஸ்டார்ட் பண்ணுங்க. சிமெண்ட், மணல், கற்கள் போன்றவற்றின் விகிதம் 1க்கு 6. அந்த கூப்பு எல்லாம் இருக்கு. மணலும் கற்களும் சேர்ந்து 135 கூடைகளில் சிமெண்ட் எத்தனை கூடைகள்? சீக்கிரமா 3வது வரும் சார். 13.5. அது பிள்ளை என்ன? சார் தந்திருக்க விட பிள்ளை 13.5 இருந்தாங்க சார். வேறுமா பார்க்கலாமா? பார்ப்போமா? ரைட், ஓகே. இப்ப நாங்க பார்ப்போம். சிமெண்ட்டுக்கு மணலுக்கு கற்கள் விகிதம் தரப்பட்டிருக்கு. சரியா? சிமெண்ட்டுக்கு மணலுக்கு கற்கள். ஓகே, அப்ப நாங்க இதுல போடுவோம். சிமெண்ட் மணல் கல்லா. சிமெண்ட்டுக்கு மணலுக்கு கற்களா தந்திருக்கு விகிதம். கற்கள் சார். அப்ப சிமெண்ட் என்ற விகிதம் 1க்கு 3க்கு 6. இப்ப அதாவது ஒரு எக்ஸுக்கு 3x என்ன 6x எடுக்கும். இப்ப மணலும் கற்களும் சேர்ந்து எவ்வளவா? மணலும் கற்களும் சேர்ந்து எத்தனை கூடையா? 135. அப்ப மணலும் கற்களும் பண்ணாங்க 3x 6x. அப்படிதானே? 3x 6x 135. அவ்வளவு. அப்படின்னா 9x 135. x எவ்வளவு? 135 9. அப்ப எத்தனை? 1 எத்தனை? 15 வரும் சார். 1 அப்ப மிச்ச 4 15. அப்ப x என்றது என்னது? ஒரு x தானே? ஒரு x தானே x. அப்ப 15 சி ஒரு x என்றா உங்களோட கேட்ட கேள்வி என்ன? கேள்வி என்ன கேட்டவங்க? சிமந்தத்துல கூட எத்தனை வரும்? 15. சிமந்தானே இப்ப ஒரு x. சிமந்தானே ஒரு x. சரி, 3 சேர்த்து 15 கூட என்ன? மணலத்துல கூட 15 45. இது ஒரு கஷ்டம் இல்லையா? சுரேஷ் நான் 3 சேர்ந்து 135 நினைச்சு 10x எடுத்துட்டேன். இப்பதான் பார்த்தேன். சரியா? மணலும் கல்லும் அவன் சொன்னது சிமெண்ட். இது மணலும் கற்களும் சேர்ந்து நான் இப்ப அந்த சரியா வாசிச்சேன். மணலும் கற்களும் சேர்ந்து கவனமா பார்க்கணும். அடுத்த கேள்வி பார்க்கணும். 100 மீட்டர் நீளமுள்ள கோட்டில் 5 மீட்டர் இடைவெளியில் நடப்படும் மரக்கன்றுகளின் எண்ணிக்கை எத்தனை? 20 வருமாங்க சார். 20 மீட்டர் 19. ஓகே, 20 19. உண்மையில விட 21. எப்படி? அப்ப இங்க பாருங்க, 10 மீட்டர் இடைவெளி எடுக்கலாம். 10 மீட்டர் இடைவெளி 1 2 3
10 மீட்டர்ல வந்து 2 மீட்டர் இடைவெளி வாரம் 2 2 2 10 மீட்டர் நேர்கோட்டுல வந்து 1 2 3 4 பாருங்க ஒரு இடைவெளி 2 அடுத்த இடைவெளி 2 அடுத்த இடைவெளி 2 அடுத்த இடைவெளி 2 அப்படின்னு எத்தனை மரங்கள் நடலாம் 1 2 3 4 5 6 மரம் நடலாம் புரியுதா 10 மீட்டர் இடைவெளி 10 மீட்டர் நேர்கோட்டில 2 மீட்டர் இடைவெளிக்கு எத்தனை மரங்கள் நடலாம் என்று கேட்டா நம்ம என்ன சொல்லலாம் எத்தனை 6 மரங்கள் நடலாம் எப்படி மொத்த நீளம் 10 மீட்டரை பிரிக்க வேணும் இடைவெளியா பிரிச்சு ஒன்றை கொடுத்துறாலும் 5 சகம் 1 6 அதே போலதான் எத்தனை மீட்டர் தந்தாலும் 100 மீட்டர் நேர்கோட்டுல 20 மீட்டர் இடைவெளியோட மரத்தை நடப்புறாங்கன்னு சொன்னா பிளஸ் ஒன்றை கூட்டி விட்டீங்கன்னா தெரியும் 100 மீட்டர் 24 மீட்டர் சாரி எத்தனை மீட்டர் இடைவெளி 5 மீட்டர் இடைவெளி அப்படி 100 மீட்டர் நேர்கோடு 5 மீட்டர் இடைவெளி அப்ப எத்தனை வரும் 20 சகோண்டு 21 மரங்களே நடலாம் இது சரியா சரி அடுத்து சின்ன சின்ன பிள்ளைகள் கடிகாரம் அடுத்து கடிகாரம் இதுக்கு என்னோட வந்தது யாருக்கு செய்தீங்களா 2 பேரும் செய்தீங்களா இல்ல சார் இது நான் ட்ரை பண்ணல இது மேஜர் சுரேஷ் ஓம் சார் நான் இப்ப சார் வந்து நான் டைம் பண்ணல சார் சரி ஓகே இதை ட்ரை பண்ணுங்க ஒரு 2 ரிவிஷன் தான் 2 பேருக்கு ரொம்ப ட்ரை பண்ணுங்க டிஸ்கனெக்ட் ஆயா திரும்பி ரீஜாயின் பண்ணுங்க அதே லிங்க்ல கடிகாரம் மணிக்கு 3 நிமிடம் தூரம் 3 நிமிடம் குறைவு 3 நிமிடம் முந்தி போகுது மற்றது 3 நிமிடம் பிந்தி போகுது அப்படித்தானே ஒரு கடிகாரம் ஒரு மணிக்கு 3 நிமிடம் இங்கே முந்தி போகுது குறைவாக போகுது மற்றது 3 நிமிடம் குறைவாக போகுது பிந்தி போகுது 8 மணி முதல் 4 மணி 8 மணி அவற்றுக்கு இடையிலான நேர வித்தியாசம் 24 சார் 24 மீட்டர் நேர வித்தியாசம் படிக்கலாம் மற்றவங்க கூட காவல்துறையினரோட கையாளு பாருங்க கடிகாரம் ஒன்று இருக்கு இப்ப 2 மணி 2 1 2 3 4 5 6 7 8 9 10 11 சரியா இப்ப எத்தனை மணி வரைக்கும் 8
sorry, எத்தனை மணி ஆகும்? 8 இருந்து 4 மணி வரைக்கும். புரியுது இல்லையா? 8 காலை மணி 8 மணி இருந்து காலை மாலை 4 எட்டு மணி வரை. மாலை 4 மணி வரை என்ன? அப்ப இது கடிகாரம் இங்கால இருக்குது பார்ப்போம். சரி, அது இதே கடிகாரம் இன்னொன்று இருக்குது இங்கால 12 12 3 4 5 6 இல்ல 6 7 நான் கேட்கிறேன், இது வந்துட்டோம். அதாவது 12 மணிக்கு காட்ட வேண்டிய முள் வந்து, சரி, 12 மணிக்கு காட்ட வேண்டிய முள் வந்து, சரியா, எங்களுக்கு 12:03 காட்டுது. இன்றி போகுது, சரியா, 12:03 போகுது, 12:03 போகுது, 12:03 போகுது, 12 மணி 3 நிமிடம் கூட. ஆனா இவர் என்ன செய்வார்? 12 மணி காட்ட வேண்டியவர் 11 11 எதுல 11:53 சரி 57 இருப்பார். அப்படித்தானே? உதாரணமா சொல்றேன், 57. நான் சொல்ல விட 12 ஆம் 57 சார். இருப்பார். அதாவது காலை 8 AM முதல் மாலை 4 PM வரை எத்தனை மணி நேரம்? 8 hours. அப்படிதானே? அப்படிதானே? ஆமாம். அப்படி ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை நிமிஷம் முந்தி போறேன்? 3 நிமிஷம் முந்தி போறேன். அப்படிதானே? அப்படியா இருந்தா 3 தர 8 24 நிமிடங்கள் இவர் முந்தி ஓடுவார் மொத்தம். உண்மை இல்லையா? 8 மணி நேரத்துக்கு 24 நிமிடங்கள் முந்தி ஓடுவார். அது விளங்குதா உங்களுக்கு? என்ன சொல்றீங்க? அது விளங்குதா? என்ன சொல்லுங்க? 1 மணி நேரத்துக்கு 3 நிமிஷம் முந்தி போறார், 24 ஓடுவார். அதே போல இவர் இது A என்ற டோக்கன் எடுப்போம், என்ற எடுப்போம். A அடுத்து B என்றவர் என்ன செய்வார்? 8 மணி AM தொடக்கம் 4 PM வரைக்கும். சொல்லுங்க, 8 hours தான். ஆனா இவர் 3 நிமிஷம் பிந்தி ஓடப்படும். ஓகே இல்லையா? அப்ப இவர் பிளஸ் 3 minutes, இவர் மைனஸ் 3 minutes. மைனஸ் 3 minutes தர எத்தனை மணி நேரத்துக்கு? 8 மணி நேரம். அப்ப எவ்வளவு? இவர் 324 நிமிஷம் கூடவா இருக்கு, இவர் 324 நிமிஷம் சொல்லுங்க குறைவா இருக்கு. எந்த கடிகாரத்துல? பி கடிகாரம் மைனஸ். அப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், ரெண்டு கேள்வி வந்தது, 2 கடிகாரத்துக்கு இடையிலான அப்படியா அப்படியா அவற்றுக்கு இடையிலான நேர வித்தியாசம் என்று சொன்னா 24 பிளஸ் 24 நிமிடத்திலிருந்து கழிக்கப்படும் என 24 அப்ப 24 மறைதர மறை 48 நிமிடங்கள். உங்களோட கேட்டுக்கொண்டு 2க்கும் இடையிலான நேர வித்தியாசம் என்ன சொல்லுங்க? கழித்தல். வித்தியாசம் என்ன? கழித்தல். அப்ப இவர் 24 நிமிடம் கூட ஓடுவார், 24 நிமிடம் குறைவா ஓடுவார். அப்படி அந்த 2க்கும் இடையிலான கழிக்கும் பொழுது என்ன நடக்கும்? 24 மைனஸ் 24 பிளஸ் 24 ஆகி இதுல ஏதாவது பிள்ளைக்குதான் அடுத்த கேள்விக்கு. சார் இதுல நான் செஞ்சேன்டா இப்படிதான் சார் 2 3 கூட்டி போட்டு 48 நான் அப்படிதான் செஞ்சேன். நான் சரியா ஃபில் பண்ண தெரியும், அதான் சரியில்லை ஆன்சர். சரியா லேசா செய்யலாம் நீங்க அப்படியே செய்யலாம். நீ சொல்ற மாதிரி அதாவது இங்க மணிக்கூட்டுல பிளஸ் 3 ஆமா இல்லையா? இவர்ல பிளஸ் 3 இங்க மைனஸ் 3 2 மணிக்கான நேர வித்தியாசமோட கழிக்க வேணும். என்ன? பிளஸ் 3 மைனஸ் மைனஸ் பிளஸ் 3 பிளஸ் 6 தர 8 மணி நேரம் பெருக்க வேணும். அப்ப 48 48 கூட 48 கூடங்கள் அப்படியே ஓகே. அடுத்தது
அடுத்த கேள்வி பாருங்க 42வது. பீக்கமா கேள்வி இருக்கா? ஓம் சார். PQ R ST. நடுவிலும் உள்ளன. பி மற்றும் எஸ் இடத்தை மாற்றினால் நடுவில் இருப்பவர் யார்? சரியா? அப்ப PQRST ரைட் வரிசையில் PR நுனிகளில் இருக்கிறார். பியும் ஆறும் 2 நுனிகளில் இருக்கிறார். சரியா? இப்ப Q நடுவிலும் உள்ளனர். Q அப்ப PQRST பியும் ஆறும் போனா QST இருக்கு. அப்ப நாங்க இதுல எக்ஸ போடுவோம், இதுல டீய போடுவோம். அப்ப நடுவில் இருப்பாரு Q. சரியா? நடுவில் இருக்கிறவர் யாரு? Q. இப்ப என்ன சொல்றாங்க? நடுவில் இருப்பவர் Q. தேடி தொடர்ந்து மாற்றணும். P மற்றும் S இடத்தை மாற்றினால் இப்ப Pயும் S இடத்தை மாற்றணும். அப்ப என்ன நடக்குங்க? S ஆகுவாரு, P ஆகுவார். நடுவில் இருப்பவர் யார்? நடுவில் இருப்பவர் யார்? கேள்வி என்ன? நடுவில் இருப்பவர் யார்? PMS எடுக்க மாட்டார். 1 2 3 1 2 யார் நடுவில் இருப்பவர்? Q தானா சார்? சரி, அது எந்த குழப்பமும் இல்ல சார். இந்த PMSM இடத்தை மாறலாம், அது அவியலுக்குள்ள மாத்துறாங்க சார். நான் நினைச்ச வேற இடங்கள்ல மாறுறதுன்னு சொல்லி நான் போட்டு பார்த்தேன். சார் விட அடுத்து 43வது 25 ரூபா சார் தரும் அப்படியா? வெரி குட். 25 ரூபாய்.